Come, Holy Spirit, fill my heart. Come, Holy Spirit, set me apart. Come, Holy Spirit, to you I pray. Come, Holy Spirit, show me the way. Come, Holy Spirit, fill my heart. Come, Holy Spirit, and melt me now. Come, Holy Spirit, and mold me now. Come, Holy Spirit, and use me now. Pour out your grace upon this place. I feel your healing touch, warm embrace. Renew my life, Lord Jesus Christ, that I may bring your love and peace to all the earth. Good morning, how are you? Welcome to my YouTube channel Rise and Shine Nirmala. இப்போ நான் உங்கள்கிட்ட எங்கே இருந்தது பேசுகிறேன்னு சொன்னாக்கா நம்ம கீழே நாங்கள் திரியா வந்திருக்கோம். அங்கே ஒரு இடத்துல நின்றுட்டு உங்கள்கிட்ட நான் பேசிகிட்ருக்கேன். இப்போ நான் உங்கள்கிட்ட பேச போகிறது எதை பற்றினாக்கா, ஜஸ்ட் லவ் யோர் ஃபெலோ பீயிங் ஆஸ் யூ லவ் யுவர் செல்ஃப். ஓகேங்களா? நிச்சயமாக கடவுள்கிட்ட போய் பக்தியாக இருக்கலாம், டிவோட்டடாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பட் நம்ம வலது பக்கம் இருக்கிறவங்களும் இடது பக்கம் இருக்கிறவங்களையும் முன்னால் இருக்கிறவங்களையும் பின்னால் இருக்கிறவங்களையும் உண்மையாக ஃப்ரம் த கோர் ஆஃப் த ஹார்ட் அன்பு செய்கிறது நம்ம அன்பு செய்யறோமா இல்லாட்டி அன்பு செய்ய முடியுமான்னு கேட்டு பார்த்தா ஒரு கேள்விக்குரிய விஷயமா தான் இருக்கும். அப்போ நம்ம வாட் வி ஷுட் டூ அப்படின்னா, கடவுள்கிட்ட தான் இந்த வரத்தை இந்த ஆசீர்வாதங்க அன்லெஸ் ஹீ கிவ்ஸ் வி cannot get it இல்லைங்களா? எல்லாம் the source of the wisdom, the source of any good things are coming from the Lord only. அப்போ நம்ம இப்போது நம்மக்கிட்ட குறைகளான ஆண்டவனே தயவு செய்து, ஆஃப்டர் ஆல் ஐ மை ஹியூமன் மீ, என்னால் இதை செய்ய முடியல, என்னால் இந்த பிரச்சனையை என்கிட்ட எடுக்க முடியல, பட் யூ கம் டு மீ டு ஹெல்ப் மீ டு கெட் ரிட் ஆஃப் தட் வாட் அன்வான்ட் அன்டிசைரபிள் ட்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை கேட்கும்போது கடவுள் டெஃபினெட்லி ஹி வில் ஹியர். ஏன்னா கடவுள் எல்லா நன்மை தரத்திற்கும் ஊற்றானவர். அப்போ அவர் நமக்கு என்ன பண்ணுவார், அவருடைய செயலாக்க படைக்கப்பட்ட நாம் அவர் மாதிரி நம்ம செயல்படுறதுக்கு நம்ம விரும்புகிறோன்னு சொல்லும்போது ரியலி கிராண்டட் நமக்கு கொடுத்துருவார் கடவுள். அது நிச்சயமாக ஹெசிடேட் பண்ணவே மாட்டார். இப்போது இந்த பிறர் அன்பு அப்போ நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும், ஆண்டவனே நிச்சயமாக நான் அவங்கள எந்த வித எதிர்பார்க்கணும் இல்லாமல், ஸோ மை லவ் ஃபார் மை மற்றவங்களை நம்ம மாதிரி அன்பு செய்யன்னு சொல்லும்போது எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அப்போ அதை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு இது பிடிக்கும்னு சொன்னாக்கா, அப்போ ஒரு நல்ல விஷயம்னு படுக்கணும்னாக்கா அவங்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கலாம். அப்படின்றது அவங்க நிலைமையிலிருந்து எதையுமே யோசித்து பார்த்துட்டு போகும்போது we can accept them as a fellow being. அவங்களுக்கு நம்ம அன்பை கொடுக்க முடியும். இல்லாட்டினா நம்ம எல்லாமே ஒரு நாடக நடிகராக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு மாஸ்க் போட்ட ஒரு முகப்பொடி போட்ட ஹிப்போக்ரிட்டிக் பீப்புளாக தான் இருப்போம். நம்ம சொல்கிறோம், ஆனால் அதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லாமல் மாறிடும். அப்போ நம்ம கடவுள்கிட்ட கேட்டோம், ஆண்டவனே நீங்கள் சொன்னீங்க அந்த 2வது கட்டளையில் லவ் யுவர் ஃபெலோ பீயிங் ஆஸ் யூ லவ் அதர்ஸ்ன்னு சொல்லும்போது, இப்போ பாருங்கள், நான் கம்ஃபர்டபுளாக ஒரு இடத்துல இருக்கிறேன், நம்மளாம் ஒன்றா இருக்கிறோம், நான் ஒரு இடத்துல இது பண்ணிட்டேன். அப்போது என் கூட வந்த ஒரு 4 பேர் அவங்களும் கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்காங்க, நல்லா அவங்கள கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்றதை நான் யோசித்து பார்க்கணும். அப்போ போய் அவங்கள எவ்ரிதிங் இஸ் ஓகே, ஆர் யூ கம்ஃபர்டபுள்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டுட்டு, ஓகே எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் நல்லா இருக்கோம், வி ஆர் கம்ஃபர்டபுள், வி ஆர் இன் த கம்ஃபர்டபுள்னு சொல்லும்போது ஓகே நமக்கு அது ஒரு திருப்தி கிடைக்கும். இப்போ நம்ம அவங்கள கேட்கவே இல்லைன்னு சொன்னாக்கா, இப்போ நான் கேட்கவே இல்லை, அதை பார்த்தீங்கன்னாக்கா ஐ எம் வெரி செல்ஃபிஷ். நான் சொல்லலாம், நான் மற்றவங்கள எல்லாத்தையும் அன்பு செய்கிறேன்னு சொல்லு, பட் எனக்கும் அவங்கள நான் கேட்காமல் இருக்கும்போது I'm a selfish person. அவங்கள பற்றி நான் நினைக்கவே இல்லை.
அவங்க வந்து இன்றைக்கி வந்து நல்லா தூங்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது நான் மனசுக்குள்ளே நினச்சாலும் அவங்கக்கிட்ட போய் நான் அதை கேட்டு அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்கிறேன், பட் அதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லாமல் போய்டும். கரெக்டுங்களா? அதனால் நம்ம வந்து எதை கேட்டாலும் அதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். இல்லை அப்ளை பண்ணிவிட்டு இப்போ கடவுள் வந்து 2வது கட்டளைன்னா நம்ம மற்றவங்களையும் உங்களை நேசிக்கிற மாதிரி நேசிக்கணும்னு சொல்லும்போது கேட்குறேன், நான் செய்யணும்னு நினைக்கிறேன், செஞ்சுட்டு கடவுள்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் இந்த வரத்தை தாங்க, நான் ரொம்ப செல்ஃபிஷ் பர்சன் அப்படின்னு கேட்டுட்டு சொல்லும்போது கடவுள் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மனநிலையை மாற்றி அமைச்சு அவங்கள நம்ம உண்மையாலுமே நேசிக்கிறமான்னு சொல்கிறத பார்ப்பார். நீங்கள் போய் அவங்களுக்கு எல்லாமே இருக்கா, தேவையில்லை இருக்காங்களா, கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்காங்களா, நல்லா இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இட் வில் டேக் 1-2-3 minutes, கோ அண்ட் செக், நல்லா இருக்காங்களா, ஓகே, நோ ப்ராப்ளம், இப்போ மை மைண்ட் இஸ் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்கா. இல்லாட்டி நிச்சயமாக ஏதோ ஒரு நாள் நமக்கு ஒரு குற்ற உணர்வு வரும் இல்லைங்களா? குற்ற உணர்வு வந்தால் நம்ம என்ன பண்ணோம், கடவுள்கிட்ட தவறி ஒரு நன்மை செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க, பட் ஐ ஃபெயில் டு டூ தட், அதை தயவுசெய்து மன்னிச்சுக்கோன்னு கேட்டேன். அப்போது நம்ம எதை கேட்டாலும் நல்லது கேட்டாலும் கடவுளுக்கு கற்றும்போது அதை வந்து நம்ம அப்ளை பண்ணணும் நம்ம வாழ்க்கையில். அப்போ தான், இல்லாட்டி நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே ஒரு நாடக நடிகர்களாக இல்லாட்டி நடிகைகளாக தான் இருப்போம். God never he doesn't like that. ஓகேங்களா? அப்போ அவர் சொன்னதை உண்மையாகவே கடைப்பிடிக்கணுன்றதுக்காக விரும்பணும், கடவுள்கிட்ட கேட்கணும், அவர்கிட்ட மன்றாடணும். ஆண்டவரே அவங்கள நிச்சயமாக என்னால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்லும்போது அவர்கிட்ட கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மாற்றி அமைச்சு நம்மளை அந்த கடவுளுடைய அந்த தகுதி உள்ளால் மாற்றி அவருக்கு நம்ம அந்த வரத்தை கொடுப்பார். ஓகேங்களா? நான் ரொம்ப அதிகமாக பேசல, கொஞ்சம் தான் பேசியிருக்கேன். இப்போ ஒரு சின்ன பாடலோடு நான் வீடியோவை முடிக்கிறேன். ஓகேங்களா? ஓ ஜீசஸ் நேம் above all names, beautiful Savior, glorious Lord, Emmanuel, God is with us, blessed Redeemer, living Word. Oh Jesus, name above all names, beautiful Savior, glorious Lord, Emmanuel, God is with us, blessed Redeemer, living Word. Okay, thank you so much for listening to my video. Bye bye.